Assalamualaikum. Welcome back to my world. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துஆ செய்றேன். இந்த வீடியோ வந்து Thursday ஈவினிங்ல இருந்தா ஷூட் பண்ணிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு சிக்கன் நகட்ஸ் தான் செய்ய போறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸ்ன்றது டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு. டெய்லி கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்க. ஸோ நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து பொறிக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்கிறதுனால அவளும் கூட தேவையானப்போ பொறிச்சு சாப்பிட்டுக்குவாருங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுக்கு வந்து 1/2 kg சிக்கன் வந்து நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியை கையில் தொட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு அதை நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பை நல்லா தட்டி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா 2 பக்கமும் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆயிடும். இதை நம்ம அப்படியே வந்து ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சு டீப் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா ஒரு 1 week to 10 days கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒன்னும் கெட்டு போகாது. 1/2 kg சிக்கன்ல ஒரு 35 பீஸ் என்னவோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரொம்பவே சூப்பரா கிறிஸ்பியா டேஸ்டியா இருந்துச்சு. கடையில வாங்கின மாதிரியே இருக்கும். நீங்க இது கூட வந்து சாஸும் மயோனைஸ் கூட சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு ஸ்நாக்ஸ் தான். இதுவுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான். இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட அந்த பீஸ் இல்லாம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க கிரேட்டர்ல கூட துருவி எடுத்துக்கலாம். பட் நான் கையிலேயே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு போயிடும். ஸோ அது பிரியாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கூட கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் இது கூடவே வந்து ஒரு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், சரி இதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 2 பிரெட்டை வந்து நல்லா கிரம்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். கையில் ரொம்ப ஒட்டாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் செய்ய போறது சீஸ் பால் தான் செய்ய போறேன். ஸோ சீஸ் பால்காக சீஸை வந்து நல்லா கியூப் ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த சீஸ் பால் வந்து சில்ட்ரன்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ சீஸ் பால் செய்யறது ரொம்ப ஈஸி. சீஸ், பொட்டேட்டோ, பிரெட் கிரம்ஸ் இது 3 இருந்தால் போதும் சீஸ் பால் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது கேட்கும் போது எடுத்து பொரிச்சு கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. 1 kg அளவுக்கு உருளைக்கிழங்குக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு தான் சீஸ் எடுத்திருந்தேன். அதை குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு நம்ம பிணைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல எடுத்துட்டு நல்லா கையில் வந்து தண்ணி தொட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சீஸ் கியூபை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பால் மாதிரி ரெடி ஆகிடும். அதை வந்து ஃபர்ஸ்ட் மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் போட்டு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் நல்லா கோட் ஆகலை அப்படின்னு நினைக்கி மறுபடியும் மைதா மாவில் போட்டு டிப் பண்ணிட்டு மறுபடியும் பிரெட் கிரம்ஸில் போட்டிங்கன்னா நல்லா கோட் ஆகிடும். ஸோ அதை வந்து இன்னும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக ஒரு 40க்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சரியா கவுண்ட் பண்ணல. ஒரு 40 சீஸ் பால்ஸ் கிட்ட வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 10-15 மட்டும் எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பொரிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஒரு 1 kg அளவுக்கு உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பிரெட்டு, கொஞ்சம் சீஸு, மற்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணேன். இதுவே நம்ம கடையில் போய் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 4 மெம்பர்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கி 500 to 600 சார்ஜ் ஆகும். பட் திருப்தியாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்காது. சும்மா டேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக எனக்கு ஒரு 300க்குள்ள சார்ஜ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அம்மாவோட சாரி. ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் உடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க வேண்டாம் அப்படின்னாங்க. சரி பிள்ளைங்களுக்கு எதனா தச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து இந்த முந்தானை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கொசுவும் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 1 மீட்டர் கிட்ட இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து பிளைனாக இருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பிளவுஸ் வந்து பிங்க் கலர்ல கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து நான் பிள்ளைக்கு வந்து பாவாடை தாவணி தச்சிடலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ பாவாடை தாவணிக்கு ஃபர்ஸ்ட் லென்த், அதுக்கப்புறம் வந்து ஹிப்பு மார்க் பண்ணிட்டு லைனிங் கிளாத்ல டிரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாவாடை தாவணிக்கு எப்பவுமே வந்து லைனிங் கிளாத்ல கட் பண்ணும்போது அம்ப்ரெல்லா ஷேப் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ண அன்னைக்கு பாவாடை தாவணியில உள்ள வந்து கோல் அதிகமா இருக்காது, ரொம்ப புஷ்ன்னு தெரியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரஸா வருது இந்த துணியை வந்து திருப்பி போட்டு அதிலே வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கோல் கிடைச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பிளவுஸ் பீஸ் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். பிளவுஸ் பீஸ் கட் பண்றதுக்கு யாருக்கா இருந்தாலும் சரி பேக் பீஸ் கட் பண்ணா மட்டுமே போதும்.
பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டாலே வந்து அதை வச்சு ஃப்ரண்ட் பீஸையும் தாராளமாக கட் பண்ணிடலாம். அதனால பேக் பீஸ்க்கான மார்க்கிங் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டா போதும். அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு எக்ஸஸாக வந்து அந்த கப் சைஸுக்கு மட்டும்தான் கீழே லென்த் வந்து அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பீஸில் கப் சைஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைக்கி கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம வந்து ஒரு 1 இன்ச்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் எக்ஸஸாக துணி விட்டோம்னாலே கரெக்டாக வந்துடும். அந்த எக்ஸஸாக துணி விடுறது வந்து பாடியை பொறுத்து தான். ரொம்ப தின்னாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கி தேவைப்படாது. பட் கொஞ்சம் பஸ்டியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கி கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 1 இன்ச்ன்றது 1.5 இன்ச் வந்து தாராளமாக விடலாம். ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி மெயின் கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணும்போது ப்ளூ கலர்ல கட் பண்ணிட்டேன் நார்மல் ஹேண்டா. அதுக்கப்புறமா தான் வந்து பிங்க் கலர்ல எனக்கு பஃப் வச்சு வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து பிங்க் கலர்ல மட்டும் கை மட்டும் மாத்தி கட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணதுக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்ல நம்ம ஃப்ரில் வைக்க வேண்டியதில்லை. அது எக்ஸாக்டா கரெக்ட் சைஸ்ல தான் ஹிப்ல மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மேல் கிளாத் மட்டும் ஃப்ரில் வச்சு லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணிட்டோம்னா பாவடைக்கான பேஸ் ரெடி ஆயிடும். இந்த மாதிரி 4 சைடும் அட்டாச் பண்ணி மேல் தையலும் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 3 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வளர புள்ளனால டக்கு பிடிச்சா கொஞ்சம் அடுத்த வாட்டி கொஞ்சம் நம்ம சின்னதாயிடுச்சு அப்படின்னு தோணும் போது டக்கு பிரிச்சு விட்டோம்னா கொஞ்சம் போடுற மாதிரி வச்சு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் டக்கு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஹிப் சைஸ் பக்கமா வந்து ஃபுல்லா வந்து ஃப்ரில்ஸ் வச்சு லைனிங் கிளாத் கூடவே வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ லைனிங் கிளாத் கூடவே இருக்கிறனால கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம வந்து பார்த்து ஃப்ரில்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்றனால இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நாடாக்காக. ஸோ நாடாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு நம்ம பட்டி பீஸா கொடுக்கணும். ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபினிஷ் பண்ண உடனே வந்து ஃப்ரில்ஸை வந்து கரெக்டாக வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அயன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கி அது கரெக்டாக செட் ஆன மாதிரி இருக்கும். பாவடையும் ரொம்ப புஸ்ஸுன்னு இல்லாமல் நல்லா அமுங்குனாப்புல இருக்கும். ஸோ அயனிங் வந்து மஸ்ட்டு. பிளவுஸ் வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். ஸோ பிங்க் கலர் பிளவுஸ் பீஸ்க்கு கையை வச்சுட்டேன். மீதி இந்த உள்ளுக்குள்ளே வந்த துணியை வந்து பாடிக்கு வந்து ப்ளூ கலரே வச்சுட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு லேஸ் கொடுத்துட்டு நாட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பழைய பட்டு புடவைங்களை வந்து இந்த மாதிரி பாவாடை தாவணியாக கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம உடுக்காமல் வச்சுருக்கிறத பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அதுங்க உடுத்து பார்க்கும் போதாவது நம்ம அழகு பார்த்துக்கலாம். இதுக்கு லைட் பிங்க் கலர்ல தாவணி எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் வந்து நான் எடுக்க போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்ததே கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட பிக்சர் நான் போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணேன். கொஞ்சம் கிழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஸ்டிக்கருமே ஒட்டாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி மறுபடியும் கொஞ்சம் போரிங்காக ஆகிற மாதிரி இருக்குது வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ அதனால ஸ்டிக்கர் மறுபடியும் ஆர்டர் போட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து குடல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ குடலை வந்து க்ளீன் பண்ணி அவிய போட்டுட்டு அதை கிரேவி மாதிரி வச்சுட்டேன். இந்த குடல் ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அப்படின்றனால இன்னைக்கு பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. குடல் அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சால்னாக்கு ரெடி பண்ணேன். சில நேரம் குடலை ஆக்கிட்டு அப்படியே வந்து அவிய போட்டுருவேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படி இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இருந்ததுனால டைம் கிடைக்கல அப்படின்றனால அவிய போட்டுட்டு இந்த பக்கம் வந்து சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சால்னா ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனாலும் லேட் ஆகுது. அப்படி இல்லை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் எடுத்து வச்சிட்டோம்னா அது அப்படியே கவர்லேயே தான் கிடக்குது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினாலே வந்து உடனே க்ளீன் பண்ணி வச்சுட்டாதான் பெரிய வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் ஆனத்துக்கு தாளிச்சது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ குடல் அவிச்ச குடலை வந்து இதில் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலா தூள் போட்டு கத்திரிக்காய் போட்டு இறக்கிட்டு தான் வேலை. ஸோ குடலானா முடிஞ்சிருச்சு. சைடில் வந்து இதுக்கு தொட்டுக்காய் வெண்டைக்காய் பொரியல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக வந்து கேக் பண்ணலாம். கேக்கே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட்ரு வச்சுருந்தேன். அப்போ அடிக்கடி கேக் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பீட்ரு ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக கேக் செய்கிறதே விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மிக்சியில் போட்டுடலாம், மிக்சியில் போட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் 3 முட்டை எடுத்துட்டேன். மிக்சியில் போட்டு செஞ்சோம்னா நம்ம பீட்டரில் அடித்து செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருமானு தெரியல. பட் ஒரு டவுட்டோட இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பட் நான் செய்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நல்ல ரிவ்யூ தான் போட்டிருந்தாங்க, நல்லா வருதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால 3 முட்டையும் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஒரே வாட்டியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன பல்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து அரைச்சி எடுத்தேன். ஸோ பல்ஸ் சைடு திருப்பாமல் நம்ம வந்து 1 2 3 மோட் பக்கம் தான் திருப்பணும். பல்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால ஒன்றுலேயே வச்சு லைட்டாக திருப்பி எடுத்தேன். ஸோ கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல வந்துருந்துச்சு. பட் வந்து பீட்டர்ல அடிச்ச அளவுக்கு சர்க்கரை முட்டையும் அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எந்த கப்ல சுகர் எடுத்தனோ அதே கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஸோ லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து அடிச்சு கலக்காம லைட்டாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப போட்டு கலக்காம லைட்டா அந்த மாவு கலங்குற அளவுக்கு லைட்டாவே திருப்பி கலக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் அளவுல 1/2 கப் பால் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் நார்மலா யூஸ் பண்ற குக்கிங் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்பவும் பீட் பண்ணாம லைட்டா கலக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமா வச்சுட்டேன். ஸோ இந்த டின்னை ரெடி பண்ண போறேன். டின்னை ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ளார் போட்டுட்டு மைதா மாவு போட்டுட்டு சுற்றி எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா கேக் வந்து ஃபுல்லாக சுத்தமாக ஒட்டாமல் வந்துடும். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில் போட்டு செய்யறதுனாலே பயமா இருந்தனால நான் என்ன பண்ணேன், சென்டரில் மட்டும் பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டுட்டேன். ரெடி பண்ண வச்ச டின்ல வந்து இப்போ மாவு மிக்ஸை ஊற்றிட்டேன். ஸோ மாவு மிக்ஸ் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டாக டேப் பண்ணிட்டா போதும், ரொம்ப டேப் பண்ண தேவையில்லை. மாவு ஸ்ட்ரக்சர்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எனக்கு கண்டிப்பாக இது நல்லா வந்துடும் அப்படின்னு உள் மனசு சொல்லிட்டே இருந்தாலும் கொஞ்சம் பயம் வந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம மிக்சியில் போட்டனால எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி மேலே தூவி விட்டுட்டு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். இதை வந்து 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 35 மினிட்ஸ் வந்து ஓவனில் வச்சு எடுத்தேன். ஸோ எங்கள் ஓவனுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. இதுவே நீங்கள் ஓடிஜியில் பண்ணிங்கன்னா ஒரு 30க்குள்ளேயே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்தோடனே சூப்பரா ஃப்ளஃபியா வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிக்சியில பீட் பண்ணி எடுத்து இவ்வளோ ஃப்ளஃபியா வந்துச்சான்னு என்னாலே நம்ப முடியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு டெக்ஸ்சர் எல்லாமே. கேக்கும் வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிக்சி ஜார் இருந்தா போதும், ஓவன் கூட தேவையில்லை, குக்கர்ல கூட வச்சு தாராளமா செய்யலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.